ஹாய் வீவர்ஸ், அபாரமான திறமைகளோட இருக்கிற 7 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்கள் செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது குரூப் ஃப்ளையிங். நிறைய பறவைகள் ஒன்னா சேர்ந்து வானத்துல கூட்டமா வட்டம் அடிக்கிறத பார்த்திருப்பீங்க. இதுல இந்த ஸ்டார்லிங் பறவைகள் தான் கூட்டமா வானத்துல பயங்கர ஸ்பீடா பறக்குங்க. இதுங்க அதிகபட்சமாவே 7ல இருந்து 9 இன்ச் தான் வளரும். இந்த பெரிகிரைன் ஃபால்கன் பருந்துகள் தான் இந்த ஸ்டார்லிங் பறவைகளை அதிகமா வேட்டையாடி சாப்பிடும். இந்த பருந்து கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பறவைகள் இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து பறக்குதுங்க. இத முர்முரேஷன் சொல்றாங்க. இதுங்க இப்படி கூட்டமா சேர்ந்து பறக்கும் போது இந்த பறந்தால இந்த பறவைகளை வேட்டையாட முடியாது. இந்த பறவைகள் இந்த மாதிரி கூட்டமா பறக்கும் போது ஆராய்ச்சியாளர்களால கூட கண்டுபிடிக்க முடியாத விதத்துல இந்த பறவைகளுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட பயன்படுத்துதுங்க. இதனால ஒரு பறவை எவ்வளவு டிஸ்டன்ஸ் நகருதோ அதே டிஸ்டன்ஸுக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற பறவையும் நகரும். இது மட்டும் இல்லாம பறந்து இதுங்க பக்கத்துல வந்த உடனே பறந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த பறவைகள் ஒரு ரொட்டேஷன் மெத்தடையும் பயன்படுத்துதுங்க. இதனால பறந்து இதுங்க கூட்டத்துக்கிட்ட வந்தாலும் ஒரு பறவையை கூட பிடிக்க முடியாம திரும்ப போயிடுது. ஆனா இதுல இப்போ சோகமான விஷயம் என்னன்னா, போன வாரம் மெக்சிகோல இந்த மாதிரி வானத்துல கூட்டமா பறந்துட்டு இருந்த ஸ்டார்லிங் பறவைகள் திடீர்னு தரையில வந்து விழுந்து நிறைய பறவைகள் இறந்து போயிருக்கு. இப்ப வரைக்கும் இந்த பறவைகள் இறந்து போனதுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏரியால இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து வெளியாகிற நச்சு புகையால தான் இந்த பறவைகள் எல்லாம் இப்படி கூட்டமா விழுந்து இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது ஆட்டஸ்ட் பீ. பெரிய சிலந்திகளும் பூச்சிகளும் தேனீகளை வேட்டையாடும் போது தேனீகள் கூட்டமா சேர்ந்து அதுங்களுடைய கொடுக்க வச்சு குத்தி அதுங்களை சாகடிக்கும். ஆனா ஜாப்பனீஸ் அணி தேனீகளுக்கு கொடுக்குகளே இருக்காது. இதனால இந்த தேனீகள் ரொம்பவும் வித்தியாசமா இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து எதிரிகளை சாகடிக்குதுங்க. இதுங்களை வேட்டையாட ஏதாவது ஒரு பூச்சி வந்துச்சுன்னா இந்த எல்லா தேனீகளும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி அதை முழிக்குதுங்க. இந்த மாதிரி எல்லா தேனீகளும் சேர்ந்து வேகமா ரெக்கையாட்டி 116 ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த பூச்சிகளை சாகடிக்குது. இந்த தேனீ கூட்டங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டா உள்ள இருக்கிற பூச்சி நெருப்புல வேகிற மாதிரி சூட்டை தாங்கிக்க முடியாம இறந்து போயிடுமா. அடுத்தது டென்டல் ஃபிஷ். இந்த ப்ளோவர் பறவைகள் பல் டாக்டர் மாதிரி முதலைகளோட பற்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டு கிளீன் பண்ணும். இந்த பறவைகள் எப்படி முதலைகளோட பற்களை கிளீன் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ப்ளூ ஸ்டெப் கிளீனர் வஸ் மீன்கள் மத்த பெரிய மீன்களோட பற்கள்ல உள்ள கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டு மீன்கள் பற்களை எல்லாம் கிளீன் பண்ணுது. இந்த வீடியோல பாருங்க, இந்த மீன் ஷார்க் மீனோட வாய்க்குள்ளேயே போய் அதுங்க பற்களை கிளீன் பண்ணுது. எல்லா மீன்களையும் வேட்டையாடி சாப்பிடுற ஈல் ஃபிஷ் கூட இந்த மீன்களை எதுவுமே பண்ணாதாம். இது அழகா ஈல் ஃபிஷோட வாய்க்குள்ளேயே போய் அதுங்க பற்களை கிளீன் பண்ணுது. எந்த மீனுமே இந்த மீன்களை கடிக்காதாம். ஏன்னா இது ஒரு பல் டாக்டர் மாதிரி எல்லா மீன்களோட வாய்க்குள்ளேயே போய் அதுங்க பல்ல சுத்தம் பண்றதுனால எந்த மீன்களுமே இந்த ப்ளூ ஸ்டேப் மீன்களை மட்டும் கடிக்காதாம். அடுத்தது குரூப் கில்லர்ஸ். கடல்ல வாழ்ற உயிரினங்கள்லயே ப்ளூ வேல் திமிங்கலம் தான் மிகப்பெரிய உயிரினம். இதுங்க அதிகபட்சமா ஒரு 3 ஸ்கூல் பஸ் நீளத்துக்கு 100 ஃபீட் வரைக்கும் பெருசா வளரும். 200 டன் அதாவது 15 பஸ்கள் அளவுக்கு வெயிட் போடும். இதுங்க 188 டெசிபிள் அளவுக்கு சத்தமா கத்தும். இதனால இதுங்க கத்துற சத்தம் கடல்ல பல கிலோமீட்டருக்கு கேட்கும். ஆனா இவ்ளோ பெரிய திமிங்கலத்தையே வேட்டையாடுற ஒரே மீன் இந்த கில்லர் வேல்கள் தான். மனிதர்களையே வேட்டையாடுற சுறா மீன்கள் கூட திமிங்கலங்களை வேட்டையாடாது. ஆனா இந்த கில்லர் வேல்கள் கூட்டமா சேர்ந்து போய் ப்ளூ வேல் திமிங்கலத்தையே வேட்டையாடி சாப்பிடுதுங்க. தனியா போனா திமிங்கலங்களை வேட்டையாட முடியாதுன்னு கூட்டமா போய் வேட்டையாட போற திமிங்கலங்களை சுத்தி நின்று ஒவ்வொரு கில்லர் வேல்களா ப்ளூ வேல் திமிங்கலத்தை கடிக்குதுங்க. இதனால எந்த பக்கமும் தப்பிக்க முடியாம நடுவுல மாட்டி ப்ளூ வேல் திமிங்கலங்கள் இறந்து போயிடுது. இதுங்க திமிங்கலத்தை வேட்டையாடுறது நடுக்கடல்ல ஒரு வார் மாதிரி நடக்குமா. கொஞ்சம் கூட கேப்பே விடாம தொடர்ந்து ஒவ்வொரு கில்லர் வேல்களா வந்து ப்ளூ வேலை தாக்கி மிகப்பெரிய ப்ளூ வேல் திமிங்கலத்தையே இதுங்க வேட்டையாடி சாப்பிடுமா. அடுத்தது கோஹண்டர். இந்த கயோட்டிகளும் பேஜர்களும் ஒன்னா சேர்ந்து வேட்டையாடி சாப்பிடுதுங்க. ஏன்னா கயோட்டிகளால 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட முடியும். இதுங்களுக்கு அபாரமான மோப்ப சக்தியும் இருக்கு. ஆனா இதுங்களால ஆழமான மண்ணை தோண்டி இறைய பிடிக்க முடியாது. இதனால இந்த கயோட்டி முதல்ல அணில துரத்திக்கிட்டு ஓடும். அணில் மண்ணுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்ட உடனே இந்த பேஜர் வேகமா மண்ணை தோண்டி குழிக்குள்ள போய் அணில பிடிச்சிட்டு வரும். பிடிக்கிற அணில்களை இதுங்க ரெண்டும் பங்கு போட்டு சாப்பிடுதுங்க. அடுத்தது லவுடர் பேர்ட்ஸ். இந்த கின்னி ஃபால்ஸ் பறவைகள் பாம்புகளை பார்த்தாலே துரத்தி துரத்தி கொத்துங்க. கோழி இனத்திலேயே இந்த கின்னி ஃபால்ஸ் பறவைகள் தான் அதிக சத்தமா கத்துங்களாம். இதுங்க கூட்டமா சேர்ந்து கத்துற சத்தத்தை கேட்டு பெரிய விலங்குகளை பயந்து ஓடுமா. அந்த அளவுக்கு இந்த பறவைகள் கூட்டமா சேர்ந்து சத்தமா கத்துமா. இந்த பறவைகள் தன்னை வளர்க்கறவங்க முகத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்குமா. இதனால தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா இந்த பறவைகள் அவங்கள துரத்தி துரத்தி கொத்துமா. இந்த வீடியோல பாருங்க, இந்த கொரியர்காரர் இவங்க வீட்டுல கொரியரை வச்சுட்டு போகும்போது தூரத்துல இருந்தே தெரியாத ஆள் யாரோ வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சு இவரை ஓட ஓட விரட்டுதுங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது அமேசிங் எலிஃபென்ட்ஸ். நிலத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே யானைகளுடைய மூளைதான் மிகப்பெரிய
பெரிய மூளை. மனிதர்கள் மூளையை விட யானை மூளை 3 மடங்கு பெருசா இருக்கும். ஒரு யானையோட மூளை மட்டுமே 5 கிலோ வெயிட்ல இருக்கும். தன்னோட குட்டிக்கு ஏதாவது ஆபத்துனா எதிர்க்க இருக்கிற எல்லாரையும் மிதிச்சியே கொன்னுடும். பெண் யானை குட்டிக்கு பால் கொடுக்கும் போது ஆண் யானை அதுக்கு பாதுகாப்பா நிக்குமா. ஒவ்வொரு யானைக்கும் ஒரு தனி குரல் வளம் இருக்குதாம். நமக்கு எல்லா யானைகள் கத்துறதும் ஒரே மாதிரி தான் கேட்கும். ஆனா ஒரு யானையால இன்னொரு யானை கத்துற சத்தத்தை வச்சு அது எந்த யானை கத்துதுங்கிறத கண்டுபிடிச்சிருமா. மனிதர்கள் காதால கேட்க முடியாத அளவுக்கு குறைவான சத்தத்தை கூட யானைகள் காதால கேட்க முடியுமா. அதாவது காட்டுல நம்ம தூரமா இருந்து பேசுறது கூட காட்டுக்குள்ள இருக்கிற யானைகள் காதுக்கு தெளிவா கேக்குமா. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உயிரினம் பண்ண விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.